எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபாரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர் ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில இன்னொரு லேடி ஒருத்தங்க அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏபிவி நெல்சன் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காரு. ராஜா பேரனும் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் ராஜா பேரன். ஓகேவா, நேற்று வந்து ஏபிவி நெல்சன் வந்து அந்த நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட சில விஷயங்களை வந்து வெளியில் விட்டார். வெளியில் விட்டதும் இவர் வந்து சொல்லியிருந்தார், ஒருத்தர் வந்து என்னை பற்றி பேசியிருந்தார். நெல்சன் வந்து என்னை பற்றி வந்து தற்கூரி அது இதுன்னு பேசியிருந்தார். நெல்சன் தற்கூரி அது இதுன்னு சொல்லி ராஜாபேரன் என்னை பேசியிருந்தார். அவர் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு, அந்த ப்ராடக்டை பற்றி முதல்ல எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு வார்த்தைகளை பேசியிருந்தார். அதற்காக ராஜாபேரன் மற்றும் அவரது மனைவி 2 பேரும் சேர்ந்து நம்ம நெல்சன் அவனை வந்து போய் தாக்க போயிருக்காங்க. எப்படி கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தோட, ஆயுதம்னா என்னன்னு தெரியும்ல, அதை பேகுக்குள்ள வச்சு இருந்து போய், அதாவது ஒரு ஆள் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறோம். உனக்கும் அவனுக்கும் கருத்து மோதல் தான் இருக்கு. அந்த கருத்து மோதலா ஏன் உன்னால எதிர்கொள்ள முடியலன்னு தான் தெரியல. ராஜாபேரன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஓகேவா, இவரா அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீப்பான கேரக்டர் பண்ணிட்டீங்க மிஸ்டர் ராஜாபேரன். உங்களுக்கு ஒரு தொழில் போட்டி இருக்கு. இப்ப அவர் வந்து உங்க ப்ராடக்ட் மேல ஒரு குறை சொல்றாரு அப்படின்னா நீங்க அதை லீகலா போய் அணுகலாம். வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனா வாய்க்கு வந்து பேசுறதுல நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு வக்கீல், அவன் லீகலா வரும்போது அவன் எதை நிரூபிச்சிருவான்னு நீங்க பயந்துட்டீங்களா? எதுக்காக நீங்க இப்படி போயிட்டு நீங்க வந்து இப்போ வந்து ஒரு கட்சியையும் அசிங்கப்படுத்தி ஒரு உங்க ப்ராடக்டையும் அசிங்கப்படுத்திருக்கீங்க. உங்க ப்ராடக்ட் மேல டவுட்டை தெளிவா நீங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்க. ஏன்னா உங்க ப்ராடக்ட் கிளியரா இருந்துச்சு, அவன் என் ப்ராடக்டை பத்தி தப்பா பேசியிருந்தான் அப்படின்னா நீங்க நேரடியா நீங்க ஒரு அவன் மேல வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கலாம். ஓகேவா, அது இல்லை, என் தலைவன் வந்து உண்மையிலேயே வந்து என் தலைவர் வந்து மிகவும் நல்லவர் அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கேஸை போட்டிருக்கலாம். இல்லை கட்சி தலைமையில இருந்து ஒரு கேஸை அவர் மேல போட்டிருந்துருக்கணும். நீங்க போய் தாக்க போய் ஒரு கட்சியோட பேரை வந்து மிக பெரிய அளவுல டேமேஜ் பண்ணிருக்கீங்க. அந்த இப்போ எல்லாருமே அடுத்தடுத்து வீடியோ போடும்போது பாருங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜாபேரன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜாபேரன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜாபேரன் கூட ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தாரு. ராஜாபாரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர் ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில இன்னொரு லேடி ஒருத்தங்க அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். அப்படின்னு தான் வீடியோ வெளியில் வரும். கிட்டத்தட்ட அந்த கட்சியே சிதைச்சிட்டிங்கல்ல நீங்கள். தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்க. நாங்கள் தமிழ் தேசியம் எவ்வளோ ஒரு இது தெரியுமா? என்னத்த சொல்ல, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க நீங்கள் இவ்வளோ ஒரு வயலண்ட்டான விஷயத்தை எடுக்கிறது எதுக்கு? போயிட்டு நீங்க த்ரெட்டன் பண்றது எல்லாமே வந்து வீடியோ அவன் வெளியில விட்டான். நீ வெளியில வா, என்ன இது எனக்கு புரியல. அவன் என்ன கேட்டான்? அவன் ஒன்றும் கேட்கல. ஏங்க டிஎம்கே பத்தி இந்த எலெக்ஷன்ல வந்து நாம் தமிழர் கட்சி பேசல, இதைத்தான் அவன் கேட்டான். அவன் வேற எதுவுமே கேட்கலையே. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பற்றியோ நம்ம டிஎம்கே கூட்டணி கட்சிகளை பற்றியோ நாம் தமிழர் கட்சி பேசலை. விஜய்ன்னு மட்டும் பேசியிருக்காரு சாட்டை. அதுபோக நம்ம சீமான் அவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருந்தான். இது ஒன்று தான் அவன் பண்ண மிஸ்டேக்கு. ஓகேவா, அவனும் வந்து என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? அந்த இப்போ நான் பேசுகிறேன்ல, அதே மாதிரி திவாகரையோ இவனே சோஷியல் மீடியாவில் இருக்கணும் பேசிட்டு போயிருந்தா அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. பாவம், ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து ஒரு சைடு இதாக பேசிக்கிட்டு
அவன் இவரே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் அவனை பற்றி வீடியோ போடக்கூடாது. நேராக நீங்கள் முதல்ல இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். நீங்கள் அவனை பற்றி எதுக்கு வீடியோ போட்டீங்க? நீங்கள் வீடியோ போட்டு அவன் வந்து இப்படி அப்படின்னு நீங்கள் வீடியோ போட்டீங்க. வீடியோ போட்டு நெல்சன் வந்து இங்கே பாரு நெல்சன் நீ இப்படி இது பண்ணக்கூடாது, நாங்கள் எங்களால் தான் நீ இது வளர்ந்த, தமிழை நீ மதிக்க மாட்டேங்கன்னு நீ என்னென்னமோ பேசுனீங்க. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியலை. அவன் தமிழ் தேசியத்து மேலே ரொம்பவே பற்று கொண்டு வந்தான் அவனும். பாரிசாலன் உங்களுக்கு தெரியும். பாரிசாலன் எதுக்கு நாம் தமிழர் கட்சி விட்டு வழங்கினாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற நிறைய பேருக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி விட்டு எதுக்கு விலகி போனாங்கன்னு தெரியல, இன்க்ளூடிங் நான். ஓகேவா? எங்களுக்கு வந்து அந்த இது தேவையில்லை. பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ராஜா பேரன்கிற ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியோட பேரை வந்து ரொம்பவே சதைச்சிட்டான் அந்த ஆள். ஓகேவா? இனிமேலும் இந்த பேரை வந்து நீங்கள் வந்து நேராக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் கட்சியில் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இருந்து ஒருத்தனை போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணி, அதுவும் உங்கள் கட்சி பேரை அந்த இடத்துல எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கான் நீங்களே பாருங்கள். அவன் ப்ராடக்ட், அவன் வீட்டம்மா மட்டும்தான் அவன் ப்ராடக்ட் விஷயத்த சொல்லுது. அவன் வந்து உங்கள் கட்சி பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே நண்பர்கள், இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.